பொங்கல் தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கள நிலவரங்களை செய்தியாளர் சுரேஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், தற்போது பொதுமக்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் என்னென்ன பண்ணிருக்காங்க? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அதிகமான அளவில் மக்கள் கூட்டம் கூடியிருக்கிறார்கள். மாலை முதல் 4 மணி முதலே மக்களுடைய கூட்டம் அதிக அளவில் வர தொடங்கியுள்ளது. சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை, பள்ளி மாணவர்கள் முதல் கல்லூரி மாணவர் வரை அதிக அளவில் மெரினா கடற்கரைக்கு வருகை தந்துள்ளனர். சிறியவர் தங்களுக்கு பிடித்த விளையாட்டுகளை கடற்கரையில் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் மெரினா கடற்கரையில் மக்கள் அதிக கூடும் இடம் என்பதால் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் சிசிடிவி கேமராவை அமைத்து தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். மெரினா கடற்கரையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் 4 சக்கர வாகனங்களில் ரோந்து பணிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் யாரும் கடலில் குளிக்க அனுமதி இல்லை என காவல்துறையினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் மெரினா உழவர் சிலையிலிருந்து கடற்கரை கலங்கரை விளக்கும் வரை கட்டை அமைத்து மக்கள் யாரும் குளிக்க விடாமல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது ஒரு குடும்பம் மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கிறார்கள். நம்ம அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார், எங்கிருந்து வரீங்க? நாங்கள் அம்பத்தூர்லேருந்து வரோங்கண்ணா. அம்பத்தூர் கள்ளிக்குப்பம். இல்லை, ஒவ்வொரு வருடம் மெரினா கடற்கரைக்கு வரீங்களா, இல்லை இந்த வருடம் மட்டும்தான் மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கீங்க? அப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமு மெரினா வந்துடுவேன். ஆனால் இந்த வாட்டி நான் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு உள்ளே போக வழி இல்லாமல் ஃபேமிலியோடு வரோம். தண்ணியில் கடல் தண்ணியில் வந்து உள்ளே இறங்கினா தான் வந்து ஒரு மனசு தீரும். அந்த என்ன சொல்கிறது, ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், அந்த ஒரு இது வரும் ஃபீலிங். மெரினாக்கு பார்த்தா அதுக்கு தானே வரும். ஆனால் நம்ம அந்த இடத்துல வந்து இப்போ அங்கே போட்டு லாக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு டென்ஷன், எதுக்குடா அங்கே வந்தோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. வேற பாதுகாப்பு பணியெல்லாம் எப்படி இருக்குது காவல்துறை தரப்பில் இருந்து? பாதுகாப்பு அப்பப்போ வந்து சரௌண்டிங்கில் வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. அப்பப்போ வந்து என்ன சொல்கிறது, போலீஸ்காரங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. எதனா பிரச்சனை டக்குன்னு அட்டன் பண்ணுறாங்க, என்ன பார்க்குறாங்க. பாதுகாப்பில் ஒன்றும் பிரச்சனை எதுவும் கிடையாது. மற்றபடி எல்லாம் நீட்டாக இருக்குது. சரி சார், தேங்க்யூ. இந்த வருடம் மெரினா கடற்கரையில் யாருமே மெரினா கடற்கரைக்கு வருவது வழக்கம். இந்த வருடம் மெரினா கடற்கரையில் யாருமே குளிக்க கூடாது என்று காவல் தரப்பிலிருந்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மக்கள் ஏமாற்றுவதுடனே கடற்கரையிலிருந்து 20 மீட்டர் வெளியில் இருந்து கடற்கரையை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஏமாற்றத்துடன் மட்டும்தான் அவர்கள் இங்கிருந்து கடற்கரையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வினிதா, நேரடி விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.